வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரீஸ். இன்றைக்கி நாம் ஒரு சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அடுத்தடுத்து பல குற்றங்கள் நடக்குது. அதை செய்கிறது யாருன்னு நமக்கு வெளிப்படையாகவே காட்டிடுறாங்க. ஆனால் கதாநாயகி அந்த இடத்துல கிடைக்கிற லீடை வச்சு வேற ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அவரை சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்துட்டுருக்காங்க. உண்மையிலே அந்த குற்றத்தை செய்கிறவர் தான் இதுக்கு காரணமா, இல்லை கதாநாயகி சந்தேகப்படுற மாதிரி அந்த இன்னொரு நபர் தான் காரணமா? விறுவிறுப்பாக இருக்கும் இந்த தொடர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலே ஒரு பெரிய காட்டை காட்டுறாங்க. அதிலிருந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு சாச்சின்னு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல அந்த சாட்சின்ற பையன் கீழே விழுந்து கிடக்கிறான். இந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்துட்டு, சாட்சி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி அந்த பையனை எழுப்புறாங்க. அந்த பையன் முழிச்சிடுறான். விளையாண்டுட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு அழுகிறா. அழுதோடனே சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு மரபொம்மையை கொடுத்து இந்தா சின்னும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அந்த பொண்ணு சமாதானம் ஆயிடுறா. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மக்களே. அடுத்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க. அவர் உடம்பெல்லாம் நீளமாக இருக்குது. அவருக்கு ஏதோ நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுகிறாங்க. அங்கே ஒரு வைத்தியர் வந்து பார்க்குறாரு. கண்ணெல்லாம் வந்து ரொம்ப சிவப்பாக மாறி இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த நபரை என்ன சொல்கிறாருன்னா, வனதேவதை நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்க மக்கள்லாம் இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு அவங்க ஆக்ரோஷமாக இருக்க அவங்கள சாந்தப்படுத்தணும், இதுக்கு ஒரு நம்ம சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. யாரை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே கூட்டத்தில் நிற்கிற அந்த சாட்சிங்கிற சின்ன பொண்ணை கை காட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு பயமாயிடுது. அவள் வேண்டாம், இந்த சாக்ரிஃபைஸ்க்காக நான் வரேன், என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நபர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. அந்த அம்மா 2 பசங்களையும் மடியில் போட்டு தூங்க வச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை. என்னென்னா 2 பேரையும் தூக்கிட்டு அந்த காட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போக பார்க்குறாங்க. அப்படி போயிட்டுருக்க வழியில் அந்த பொண்ணு கையில் இருக்க பொம்மை கீழே விழுந்துடுது. உடனே அந்த சின்ன பொண்ணு சாட்சி என் பொம்மை அப்படின்னு கத்துனோடனே அந்த பையன் தான் தங்கச்சிக்காக அந்த பொம்மையை எடுக்க திரும்பி போயிடுறான். இந்த பக்கம் பூஜைக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை தேடினா காணோம். அவங்க 2 பேர் தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள் அவங்கள பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வராங்க. பொம்மையை எடுத்துகிட்டு இந்த பையன் இருட்டுக்குள்ளே திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் காணோம். அப்படியே இந்த பையன் தேடிக்கிட்டு இன்னொரு வழி மாறி போயிடுறான். காட்டில் இருக்க மக்கள் எல்லாம் இந்த அம்மாவையும் அந்த குழந்தையையும் தேடி தீப்பந்தத்தோட பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு இடத்துல கண்டும் பிடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இந்த அம்மா அங்கே நிற்கிற ஒரு லாரியில் இந்த சின்ன குழந்தைய உட்கார வச்சிடுறாங்க. அந்த லாரி கிளம்பிடுது. ஊர் மக்கள் அவங்க அம்மாவை பிடிச்சிடுறாங்க. பையன் இது தெரியாமல் இந்த பக்கம் அம்மாவையும் தங்கச்சியும் தேடிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அம்மா அம்மான்னு கத்திட்டு லாரியில் போயிட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணி பிருந்தான்னு இந்த சீரியஸோட பேர் போடுறாங்க. சீலிங்கில் ஒரு ஃபேன் வேகமாக சுற்றிட்டுருக்கு. அலாரமும் ரிங் ஆகிட்டுருக்கு. அதை ஒரு கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். எந்திரிச்ச உடனே டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாங்க. அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காங்க போல இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அறக்க பறக்க சமைச்சிட்ருக்காங்க. இதோ ரொம்ப கூலாக வந்து உட்காருது. இதுதான் ஹீரோயினோட தங்கச்சி. ஸ்கூல் படிக்கிறாங்க. அம்மா சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது இந்த தங்கச்சி பொண்ணு அக்காவை பார்த்தோன்னே எந்திரிச்சு போயிடுது. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் செட் ஆகாது போல இருக்குது. அந்த சின்ன பொண்ணு பேசுகிறதுலே தெரியுது அம்மாவையும் சுத்தமாக மதிக்க மாட்டான்னு. வெளியே ஹாரன் சத்தம் கேட்கவும் இந்த சின்ன பொண்ணு பாதி சாப்பாட்டில் எந்திரிச்சு ஓடி போகிறா. அக்கா எந்திரிச்சு பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா இந்த பொண்ணு 2 பசங்களோடு சேர்ந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. அந்த பைக்கோட நம்பரை இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்கே இவர் ஒரு இன்ஸ்பெக்டர். இவர் பேர் சாரதி. இந்த ஸ்டேஷன்லேயே இவர் தான் கொஞ்சம் பொறுப்பான நபர். அதனாலே இந்த ஸ்டேஷனுக்கு வர பாதி கேஸ் இவர் தலையில் விழுந்துடுது. இப்போ கூட ஒரு நபர் உட்காந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன தன்னோட காரை கண்டுபிடிக்க சொல்லி ப்ரெஷர் போட்டுட்ருக்காரு. இவரும் சிரிச்ச மினிக்கு கண்டுபிடிச்சிடலான்னு எப்படியோ சமாளிச்சிட்ருக்காரு. ஹீரோயின் இந்த ஸ்டேஷனில் தான் வேலை பார்க்குறாங்க போல இருக்குது. அவங்க உள்ளே வரதை பார்த்துட்டு அந்த சாரதிங்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட 2 கான்ஸ்டபிள் அவங்கள பற்றி காசப் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் என்ன கூப்பிடுவாங்கன்னு. உள்ளே போன ஹீரோயினும் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே இன்னொரு கான்ஸ்டபிள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு போகிறாரு. பார்த்தா பேனாவத்திக்கு ஒழிச்சு வச்சுருக்காரு போல இருக்குது. அப்புறம் எப்படி என்ட்ரி போடுவாங்க, அதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. ஏதோ ஒரு பெருமையாக பேசுகிறாரு. அடுத்து ஹீரோயின் உட்காந்து காலையில் பார்த்தாங்க இல்லையா தான் தங்கச்சி போன அந்த வண்டி நம்பர், அதை சர்ச் பண்ணி யார் பேரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க.
உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் டாய்லெட் இருக்குது. அங்கே போகிறவங்க லைட் ஆஃப் பண்ணாமல் கதவை சாத்தாமல் போயிடுறாங்க. இவங்க தான் எந்திரிச்சு பொறுப்பாக எல்லாத்தையும் சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணுறாங்க. இதிலேருந்தே ஹீரோயின் ஒரு பொறுப்பான அதிகாரி அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான கேரக்டர், இவர் பேர் சாலமன். இவர் தான் இந்த ஸ்டேஷனுக்கே ஹெட் இன்ஸ்பெக்டர். ஆனால் நடந்துக்கிறதெல்லாம் அப்படி இருக்காது. உள்ளே வராரு. வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. ஹீரோயின் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒரு முறைக்கிறாரு. மேடம் சார் வந்திருக்காருன்னு ஒரு கான்ஸ்டபிள் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயின் எந்திரிச்சு சல்யூட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வராரு. வந்தோடனே காலை தூக்கி டேபிள் மேலே வச்சு அப்படி ஹாயாக படுத்திருக்காரு, ஏதோ பிக்னிக் வந்திருக்க மாதிரி. அங்கே வந்த கான்ஸ்டபிளை தனியாக கூட்டிகிட்டு போய் கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டு மொத்தமாக வாங்கி பாக்கெட்டில் சொருகி வச்சுக்கிறாரு. பணத்தை சொருகின நேரம் ஸ்டேஷனில் கரண்ட்டு போயிடுது. சரி பண்ண ஆளை கூப்பிடுங்கன்னு சாலமன் சத்தம் போட்டுட்ருக்கும்போது ஹீரோயினே அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிடுறாங்க. அடுத்ததாக ஹைவேல ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு குட்டை மாதிரி இருக்க ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ளே போயிட்டுருக்காரு. ஓரமாக துணி துவைச்சிட்ருக்காங்களாம். தம்பி அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னத்தையோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கார். அதை ஜூம் பண்ணி காட்டினா ஒரு மூட்டை அதுக்குள்ளே இன்னமும் இருக்குது. பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. எல்லாரும் அங்கே வராங்க. சவுண்ட் ஆஃப் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு உடல். பண்ண நபரை பிடிச்சி வச்சுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. தான் பார்த்ததெல்லாம் சொல்கிறாரு. சாலமன் போய் அந்த உயிரற்ற உடலை பார்த்துட்டு அடுத்த ஒரு தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இந்த பக்கம் ஒரு ரிப்போர்ட்டர் வேகமாக ஐடியெல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அவர் போகும்போது ஹீரோயின் தடுக்கிறாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏம்மா நான் ரிப்போர்ட்டர்மா அப்படின்னு பந்தாவாக சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அப்போ அந்த உயிரற்ற உடலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதில் உடம்புல இருக்க காயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இங்கே நின்று என்ன பெராக் பார்த்துட்ருக்க, போய் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி சாலமன் சத்தம் போடுறாரு. சாரதிக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியல, ஹையர் ஆஃபீஸர் இல்லையா. போய் ஹீரோயின் அந்த வேலையை பார்க்குறாங்க. வேலையை முடிச்சுட்டு நைட்டு டீ கடையில் நின்று 2 கான்ஸ்டபிளோட இன்ஸ்பெக்டர் சாரதி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் தனியாக போகிறாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு என்ன போகலாமா அப்படின்னு சொல்லி சாரதி கேட்கும்போது கான்ஸ்டபிள் வேணாம் சார் நடந்து போட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் சாரதி ஹீரோயினை கூப்பிடுறாரு. டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கவும் சரின்றாங்க. டீ வாங்கி கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் டெட் பாடியை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கலாய்க்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இது 2வது டைம், என் அப்பாவும் இப்படி தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா நடந்தது ஒரு க்ரைமு, அந்த உடலில் நிறைய காயங்கள் இருந்தது அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடுத்ததாக மாச்சுரியை காட்டுறாங்க. இங்கே ரிப்போர்ட் வாங்குறதுக்காக சாரதியும் சாலமனும் தான் வந்திருக்காங்க. இந்த நபர் தானாக தான் அந்த குட்டையில் விழுந்து இறந்துருக்காரு அப்படின்னு சாலமன் சொல்லும்போது அங்கே இருக்க டாக்டர், இல்லை இது ஒரு குற்றம், நிறைய தடவை குத்தியிருக்காங்க, காயங்கள் இருக்குது, பெருச்சாலியெல்லாம் வந்து அதை கடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு நல்லா தெரியல, தண்ணியில் வேறு ஊறி இருக்கனால உங்களால் ட்ரேசஸ் வந்து அதிகமாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சாலமனுக்கு வாமிட் வந்துடுது. ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு தான் வந்து நிற்கிறாரு. சாரதி இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அவரை கூட்டிகிட்டு வராரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி ஆச்சரியமாக பார்த்துட்டு ரொம்ப தலைவலியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இப்போ அந்த இறந்து போன நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த வேலையில் ஸ்டேஷனே இறங்கியிருக்கு. அப்போது ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னென்னா அவரோட நகை கண்ணில் வந்து அந்த சாக்கோல் நிலக்கரியோட இதெல்லாம் இருக்கும், அதை வச்சு நம்ம தேடினோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க பேரெல்லாம் எடுத்து யாரெல்லாம் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் கிடைக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தெல்லாம் வர வச்சு விசாரிக்கிறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க ஐடென்டிட்டி சொல்கிறவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த உடலை காண்பிக்கிறாங்க. அப்போது ஒரு பொண்ணும் அம்மாவும் அந்த உடலை பார்த்துட்டு என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தானாக தான் போய் அந்த குட்டைக்குள்ளே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை என் கணவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப அன்பானவர், எங்களை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குவார், அவர் ஏன் இப்படி பண்ண போகிறாருன்னு சொல்லி தனியாக கதறி அழுதுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேஸை இப்படியே வர்றதுக்கு ஹீரோயினுக்கு மனசில்லை. அடுத்தடுத்து லீட் தேடி போகிறாங்க. எங்கே ஆரம்பிக்குமோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய இறகு கிடைக்கிது. வச்சு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பறவையோட பெயர் வந்து கேத்ரஸ் தாமோ அப்படின்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க.
அதில் ஏற்பட்ட காயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோட்டோஸாக எடுத்து பார்க்குறாங்க. அது இப்போது ஒரு உடல் கிடச்சது இல்லையா, அதில் இருக்க காயங்களோட எல்லாமே ஒத்து போகுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் சின்ன குழந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆடி முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே போய் தட்டில் சாப்பாடு போட்டு வைக்கிறாரு. ஹீரோயின் இப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பறவை அந்த சாப்பாட்டை சாப்பிடுது. இந்த நபர் தான் தோளில் போட்டிருந்த பையிலேருந்து ஒரு பொம்மையை எடுக்கிறாரு. இந்த பொம்மை எந்த பொம்மை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இந்த சாச்சின்னு ஒரு பொண்ணு கையில் வச்சு விளையாடிட்டு இருந்தாலே இந்த பொம்மையை இப்போ இவர் வச்சுருக்காரு. ஒரு வேளை அந்த அண்ணன் தான் இப்போது இவராக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரான்னு தெரியல. போக போக பார்ப்போம். அப்படியே கட் பண்ணி இப்போது அந்த பையனை காட்டுறாங்க. சின்ன பையனை காட்டுக்குள்ளே தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தானே அந்த பையனை அவங்க அம்மாவை அடித்து ஊர் மக்கள் இழுத்துட்டு அந்த இடத்துல போடுறாங்க. இவளால் தான் எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்க மக்கள்லாம் ஆவேசமாக கத்திகிட்டு இருக்கும்போது வச்சிருக்க அந்த பெரிய நபரை என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பதிலாக இன்னொரு சாக்ரிஃபைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன பொண்ணை பிடிச்சி கட்டி வைக்க சொல்கிறாரு. இந்த அம்மா கதறுறாங்க, வேணாம் விடுங்க, என்ன கூட அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, அந்த சின்ன பொண்ணை விடுங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணோட குடும்பமும் அழுக ஆரம்பிக்குது. இதெல்லாம் அந்த நபர் கேட்குற மாதிரியே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன் இங்கே வரான். நெருப்புக்குள்ளே ஒரு சின்ன எலும்பு கூடு தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவன் தங்கச்சின்னு நினச்சிக்கிறான். கீழே அவங்களோட அம்மா இறந்து போன நிலமையில கிடக்குறாங்க. அதிலிருந்து ஒரு விறகு கட்டையை எடுத்துக்கிறான். அப்படியே அவன் கண்ணில் நெருப்பை காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஊரில் இருக்க எல்லா குடிசையும் எரியுது. கழுத்தில் போட்டிருந்த ஒரு லாக்கெட்டை கழட்டி கீழே வீசுகிறான். இந்த பக்கம் ஊரே எரியறதை அப்படியே காட்டுறாங்க. காட்டை தாண்டி கீழே குளத்துல முங்கி எந்திரிச்சிட்ருக்க ஒரு நபர் இதை ஏதோ பெரிய அதிசயமாக நினச்சி கும்பிட்டுட்டு போகிறாரு. 2வது பாகத்தோட ஆரம்பத்தில் சாரதியோட வீடை காட்டுறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை போல இருக்குது. சாரதியோட மாமியார் ஃபோன் பண்ணி தான் மகக்கிட்ட வா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. இதை கேட்கும்போது சாரதிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒய்ஃப் பேர் லேக்கா மக்களே. அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. எங்கள் அம்மா தானே பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்து வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் காலெல்லாம் சேரோட ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் இவருக்காக காத்துட்ருக்காங்க. வந்த உடனே தான் கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து சாரதிக்கிட்ட காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு என்ன மேடம் பண்ண முடியும் அப்படின்னு சாரதி அசால்ட்டாக கேட்கும்போது, இந்த பறவை இந்த ஊர்லேயே இருக்காது, அது காஷ்மீரில் தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வச்சு இவர்கிட்ட சொல்லிட்டு, இது இப்போயோடு நிற்க போகிறதில்ல, இது ஒரு பெரிய கேஸாக மாறும். சொன்னவங்க நேராக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட அவர் வேலை பார்த்த இடத்துல போய் அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி அந்த 2 வெட்டி பசங்களோட சேர்ந்து புகை விட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் அந்த மர்ம மனிதரை காட்டுறாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் நின்று சிக்கன் பீஸ் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. சும்மா இல்லாமல் வாங்க நான் உங்கள் எதிர்காலத்தை சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு, உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது நான் சொல்லலைங்க, இதோ இந்த ஆண்டவன் தான் சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு 10 ரூபா கேட்கும்போது எடுத்து கொடுத்துட்றாரு. அடுத்ததா இதுக்கு பரிகாரமெல்லாம் பண்ணணும், எதுவும் நான் சொல்லலை ஆண்டவன் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவன் தானே இதெல்லாம் சொன்னார், நீ எங்கே சொன்னேன்னு சொல்லி கொடுத்த காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இந்த மனுஷன் பார்க்குறாரு, என்னடா அன்னைக்கு கிடச்ச போனியும் போச்சு அப்படின்ற மாதிரி. நபர் ரொம்ப கூலாக போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு. ஒரு பஸ் வருது, அதுலேருந்து ஒரு குடும்பம் கீழே இறங்குறாங்க. அப்போது பின்னாடியே கண்டக்டர், நீங்கள் பையை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த நபர் நிற்கிறாரு, ஆனால் பஸ்ஸில் ஏறாமல் அந்த கண்டக்டரையே குறுன்னு பார்த்துட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணி லாரியில் ஒரு சின்ன பொண்ணை அவங்க அம்மா தப்பிக்க வச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணை காட்டுறாங்க. சரியான மழை, அப்படியே நடுங்கிட்டே தார்பாய்க்கு அடியில் அந்த பொண்ணு கிடக்கு. அந்த சைடு போஸ்ட்டில் வண்டியை நிறுத்தி போலீஸ்காரங்க அந்த வண்டியை செக் பண்ணும்போது, சார் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது சார் அப்படின்றாங்க. அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் அந்த குழந்தையை தூக்கிக்கிறாரு. எல்லாத்தையும் ஹீரோயின் ஒரு தெரபிஸ்ட்டுக்கிட்ட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ இன்னும் அந்த ட்ராமாவில் இருந்து வெளியே வரலையா, நீயா நினச்சாதான் முடியும், கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணு, மருந்தெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தான் ஹீரோயின். அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனில் சாரதிக்கிட்ட ஹீரோயின் தான் கண்டுபிடிச்சதெல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் காமிச்சு என்ன மேடம் பிரயோஜனம், சாலமன் சார் தான் கண்டுக்க மாட்டுறாரு, வாங்க ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. போய் அவங்க 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டீ கடைக்காரர் கழுவி அந்த கிளாஸை தூக்கி கீழே போடுறாரு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன மேடம் எந்திரிச்சு போகிறீங்கன்னு சொல்லும்போது, லீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
என்னமோ போய் வேகமாக கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணுறாங்க. அடுத்து எங்கெங்கேயோ போகிறாங்க. எந்தெந்த ஸ்டேஷன்லேயோ போய் விசாரிக்கிறாங்க. இங்கே இருக்க கேஸ் ஃபைல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய ஒற்றுமைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக வந்து இந்த கேஸை பற்றி சொல்கிறாங்க. குற்றம் முதல் தடவை நடக்கலை, இது நிறைய தடவை நடந்திருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ஆட்களை கொண்டு போய் இந்த மாதிரி 7-8 வாட்டி அவங்க உடம்புல காயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாமே சாக்கு மூட்டையில் இருக்குது. ஆனால் இந்த உடம்பு மட்டும் ட்ரைனேஜுக்குள்ளே கிடக்கும்போது எலி வந்து கொறிச்சனால அந்த சாக்கு மூட்டை அவிழ்ந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டும் கூட இன்ஸ்பெக்டர் சாலமன் இதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஒரு குப்பை கேஸு, தூக்கி போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்ரூம் போகிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, பாத்ரூமை வெளியே இருந்து தாப்பா போட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்கும் அல்லாகுது. மேடம் கதவை திறங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதி வெளியே இருந்து கத்துறாரு. உள்ளேருந்து சாலமன் யாருடா அது, கதவை திறடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் 2 பேருக்கு இடையில கெத்தா கையை கட்டி நிற்கிறாங்க, என்னை தாண்டி போ பார்ப்போன்னு சொல்லிட்டு. மேடம் தள்ளுங்க மேடம், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நான் சார்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நவழ்கிறாங்க. சாரதி போய் கதவை திறந்து விடுறாரு. எவன்டா அது அப்படின்னு வெளியே சாலமன் வந்து கேட்கும்போது எல்லாம் கப்சிப்னு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் அவங்க பிளேஸில் உட்காந்துருக்காங்க. பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, இந்த பொண்ணு தான் எல்லாம் பண்ணியிருக்குது. ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக போகிறாரு. அடுத்ததாக பார்க்கில் விளையாடிட்டு இருக்க ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இந்த மர்ம நபர் அந்த பையனை பார்த்துட்டு இன்னொரு இடம் ஃப்ரீயாக இருக்குது, அதில் போய் உட்காந்துட்டு அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. உனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா, அவர் கூட விளையாடுவியா, அப்பா ரொம்ப நாள் வீட்டுக்கு வரலன்னா நீ அழக்கூடாது சரியா, நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு டாய் எடுத்து காமிக்கவும் அந்த பையன் ஆசையாக அதை பார்த்துக்கிறான். இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க அப்பா வரதை பார்த்தோன்னே கிளம்பிடுறாரு. பஸ்ஸில் பார்த்தோம் இல்லையா ஒரு கண்டக்டர், அவர் தான் இந்த பையனோட அப்பா. இது யாருப்பா உனக்கு கொடுத்தான்னு கேட்கும்போது ஒரு அங்கிள் கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவரை தேடி பார்க்குறாரு, ஆனால் அவர் ஆளை காணோம். என்னடா கேஸில் ஒரு லீடே கிடைக்க மாட்டேங்குது, ஸ்டேஷனில் யாருமே மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விரக்தியில் வெள்ளனாவே எந்திரிச்சு ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த வழியாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் வந்து, மேடம் என்னாச்சு மேடம், உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன மேடம் அப்படி கேட்டுகிட்டே இருக்காரு. இவங்க அப்படியே ஏதோ யோசனைக்குள்ளே போயிடுறாங்க. வேகமாக அங்கேருந்து வந்து வீட்டில் இருக்க அந்த ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிச்சிடுறாங்க. இறந்து போன அத்தனை நபர்களுக்குமே மொட்டை அடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உடம்புல 7-8 வாட்டி அந்த குத்தின தடம் இருக்குது. எங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்குது. இதை கண்டிப்பாக கை தேர்ந்த நபர் தான் செஞ்சுருக்கணும். இது இதோட நிற்க போகிறதில்ல அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக இந்த தடவை ஹீரோயின் சொல்லும்போது சாரதி இந்த கேஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாரு. சாலமன் கிட்ட இந்த ஃபைலை கொண்டு போய் பேசுகிறாரு. சாலமனும் பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லும்போது அவரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லும்போது, சார் நானும் சாரதியும் சேர்ந்து தான் சார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதியை மட்டும் கூட்டிகிட்டு வந்து கை காட்டுறாரு. சரி நீங்கள் தனியாக ஒரு குழு அமைச்சு இதை பற்றி இன்னும் தேடுங்க, அந்த குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கமிஷனர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது சாரதி, சார் பிருந்தா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஸ்டேஷனில் நம்ம தாயா இருக்கணும், சும்மா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் உள்ளே அலௌட் கிடையாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இது பிருந்தாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அமைதி அவங்க 2 பேரும் போகிறத பார்த்துட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் நைட்டு அந்த மர்ம நபர் ஏதோ பெட்டி கம்பி இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அந்த வழியாக தான் அந்த கண்டக்டர் நபர் நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த நபர் கையில் பெரிய கட்டாக போட்டிருக்காரு. அந்த வழியாக வர்றத அப்படியே குனிஞ்சு சின்ன பிள்ளைங்க பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறாரு. அவர் பக்கத்தில் வந்த உடனே என் கையில் காயமாக இருக்குது, இதை கொஞ்சம் தூக்கி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மர்ம நபர் அந்த கண்டக்டர்கிட்ட கேட்கும்போது அவரும் இவருக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வராரு. பெட்டியை தூக்கி அந்த லாரிக்குள்ளே வைக்கும்போது பின்னாடி இருந்து இந்த மர்ம நபர் கம்பியால் ஒரே போடு, அவ்வளோதான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பையனை காட்டுறாங்க. ஒரு நபர்கிட்ட போய் அந்த பையன் ரொம்ப வயிற்று வலியில் துடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நீ போ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் போய் பெல் அடிக்கிறாரு. இது ஸ்கூலா என்னன்னு தெரியல மக்களே. அதுக்கப்புறம் பெல் சவுண்டு கேட்டு எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. இங்கே ஆண்டவர் தான் எல்லாமே, நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் அந்த பையனும் இருக்கான். அதாவது செஞ்சிட்ருக்க குடிசை முன்னாடி ஒரு பையன் நெருப்போட நின்னான் இல்லையா, அந்த பையன் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறான். நான் எதுக்கு நம்பணும், அந்த பையன் வலியில் துடிச்சிட்ருக்கான், அவனுக்கு முதல்ல மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி
கேள்வி கேட்கும்போது அந்த பையனை பிடிச்சி இந்த நபரை அடிக்கிறாரு. இது ஒரு ஜெயில் போல இருக்கு மக்களே, சின்ன பசங்களுக்கான ஜெயிலு. அடித்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு, சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த பையன் பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்து வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் போய் அந்த நபர்கிட்ட சொன்னான் இல்லையா, ஒரு பையன் வயிற்று வலியில் துடிக்கிறான்னு. அந்த பையன் வந்து இந்த பையன்கிட்ட அவன் இறந்து போயிட்டான்டா அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறான். அடுத்ததாக இந்த மர்ம நபரை காட்டுறாங்க. இவர் மெழுகுவர்த்தி என்னெல்லாமோ பொருத்தி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சாமி படம் இருக்குது, அதை பார்த்துட்டு ரொம்ப தயக்கத்தோடு போய் அதை திருப்பி வச்சிடுறாரு. கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா அந்த கண்டக்டர், அவரை வந்து கட்டி போட்டிருக்காரு, சுற்றி நெருப்பு எரியுது. அவர் பக்கத்தில் வந்து இப்போ நீ உயிர் இழக்க போகிற, உனக்கு வலிக்காது, நீ கத்தக்கூடாதுன்னு சொன்னால் யார் கத்தாமல் இருப்பா. ஆனால் இவர் சொல்கிறாரு, அவர் கத்துறாரு. உடனே வாயில் ஒரு துணியை வச்சு கூர்மையான கத்தியால் தாக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்ததாக அந்த பறவையை திறந்து விடுவோம். அந்த பறவையும் வந்து இவர் உடம்பை வந்து கொத்தி சாப்பிடுது. சாரதிக்கு மனசு கேட்கல போல இருக்குது. நேராக கமிஷனர்கிட்டயே போய் இந்த மாதிரி சாலமன் சாருக்கு இந்த கேஸில் சம்மந்தமே இல்லை, எங்கள் ஸ்டேஷனில் இருக்க தாங்கிற இன்ஸ்பெக்டர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை செக் பண்ணுறதுக்காக கமிஷனர் சாலமனுக்கு ஃபோன் பண்ணி கேஸை பற்றின டீட்டெயில் கேட்குறாரு. அவருக்கு தான் ஒன்றுமே தெரியாது இல்லையா, வேகமாக டேபிளில் இருக்க ஃபைலெல்லாம் ஏதோ சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திருப்பிட்டு இருக்காரு. இதுலேருந்தே கமிஷனர் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. சரிங்க சாலமன், உங்களுக்கு ஸ்டேஷன்லேயே நிறைய வேலை இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள், நான் இந்த டீமில் பிருந்தாவை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு உடனே பிருந்தாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்க இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. கோபமாக வெளியே எந்திரிச்சு வந்த சாலமன் சாரதியோட இடத்துல பார்க்குறாரு. அவர் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு இதை வேலையை பண்ணது சாரதி தான்னு. அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்குறாரு. பார்த்து ஒரு முறைச்சிட்டு பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாளே பிருந்தா கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாங்க. கமிஷனரோட கை குலுக்கிட்டு டீமோடு சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. டீமில் இருக்க ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு தொடர் குற்றம், இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம எப்படியாவது இது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ரிலேட்டடாக இருக்க இன்னும் ஒரு 2-3 கேஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக இதில் இருக்க ஒற்றுமைகள்லாம் பார்த்து போர்டில் குறித்து வச்சுக்கிறாங்க. அடுத்து அந்த குடும்பத்தெல்லாம் போய் விசாரித்து இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இடையில ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு வருது, நாம் தப்பான பாதையில் போயிட்டுருக்கோம், இந்நேரம் கூட அந்த குற்றவாளி வேற ஒரு நபரை கடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டீமில் இருக்க யாரும் ஒத்துக்க மாட்றாங்க. இவங்களுக்கு கோவம் வருது, தன்னை எங்கேயுமே மதிக்க மாட்றாங்கன்னு. கண்ணாடியில் தன்னை தானே பார்த்துட்டு கண்ணாடியில் ஒரு குத்துறாங்க. கையிலேருந்து பிளட்டு வருது. அவங்க அம்மா தான் பார்த்துட்டு பதறி போய் கைக்கு கட்டெல்லாம் போடுறாங்க. இப்போ தான் அவங்க அம்மாட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறாங்க. அம்மா நீ என் கூடயே படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது சேர்ந்து படுத்துக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அந்த பக்கம் அந்த மர்ம நபரை காட்டுறாங்க. ஒரு மூட்டையை இழுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ளே அதே மாதிரி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போக பார்க்கும்போது ரோந்து பணியில் வந்த 2 போலீஸ்காரவங்க அதை பார்த்துட்டு, என்னப்பா அந்த பையன் என்ன பண்ணுறான், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் ஒரு மாதிரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன பண்ணுற இந்த இடத்துல அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த நபரை பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி இல்லையா. சரி எங்கே தள்ளின காமி அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் பொய் சொல்லாமல் உண்மையை தான் சொல்கிறாரு. இங்கே தான் வந்து தள்ளி விட்டேன் அப்படின்றாரு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேடுறாங்க. தேடுன்னு கீழே யாரோ யூஸ் பண்ணிட்டு போட்ட அந்த புகைச்சல் இது கிடக்குது. அதை பார்த்துட்டு இவர் இதோ இந்த நபர் தான் இதை வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த 2 கான்ஸ்டபிளும் கொஞ்சம் இந்த நபர் சொன்னது சீரியஸாக எடுத்துக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரமே இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்த நாள் சாரதி தனக்கு ரொம்ப இஷ்டமான பிள்ளையார் சிலையை தன்னோட டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஸ்டேஷனுக்கு வராரு. அந்நேரம் பார்த்து சாலமன் வெளியே வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே கண்டுக்காமல் போய் பைக்கில் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் சாலமன் பார்த்துடுறாரு. என்னையா சாரதி அப்படின்னும்போது சார் அப்படின்னு சொல்லி வந்து குட் மார்னிங்லாம் வைக்கிறாரு. பார்க்குற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா, போயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரியே பேசுகிறாரு. அவரும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. கட் பண்ணால் நடு ரோட்டில் பார்ட்டி. அந்த இடத்துல ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க. அது கூட அந்த 2 தருதலையும் இருக்குது. 2 பேரும் கம்பல் பண்ணி இந்த பொண்ணை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. கூடயே இன்னொருத்தன் வேற சேர்ந்துக்கிறான். அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான், பெரிய ஆணழகன்னு நினப்பு. அப்படியே சீன் போடுறான். இந்த பொண்ணும் அதுக்கு மேலே சீன் போடுதுப்பா. கட் பண்ணால் இந்த பக்கம் சாரதி தன்னோட வீட்டுக்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் லேக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் சாரதி ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க ஒய்ஃப் லேக்கா நேரடியாகவே இவங்க தான் அந்த சிடுமூஞ்சியா அப்படின்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டோடனே சாரதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சமாளிப்பாக சிரிக்கிறாரு. அவங்களும் சிரிச்சுட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு
அப்புறம் சாரதி இவங்கள வீட்டில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு வராரு. அப்போ தான் இவங்கள பற்றி கேட்குறாரு. அப்போது வந்து என்ன என் அப்பா தத்தெடுத்து தான் வளர்த்தாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துப்பேன். ஆனால் அவர் என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துப்பார். இந்த காட்டுக்குள்ளே இருந்து தான் வந்தாங்க இல்லையா? அவங்க குடும்பம் இன்னும் இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்ற ஹீரோயின் ஒன்ன நெனச்சு பார்க்குறாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பாக்கிட்ட இத பத்தி அவங்க கேட்டிருப்பாங்க. "நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்கள போய் பாரு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத இப்போ நெனச்சு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பறவைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பறவையெல்லாம் வளர்க்குற நபர்கிட்ட போய் கேட்குறாங்க. இத வந்து பறவைகளின் அரசன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. குறிப்பா காளி தேவிய கும்பிடுறவங்களுக்கு வந்து இந்த பறவை ரொம்பவே ஸ்பெஷலு. அந்த காலத்துல போருக்கு போம்போது காளி தெய்வத்த வழிபட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த பறவையால அவங்கள கடிக்கவும் வச்சுக்குவாங்க. அப்படி ஏன்னா போர்ல போய் அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க ஆன்மா வந்து முக்தி பெற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்தது. இத கடைபிடிக்கிற மக்கள் கூட்டம் இன்னும் அந்த மலை கிராமங்கள்ல இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா என்னோட கணக்குப்படி அழிஞ்சிருப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலையும் அவர் சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. "சீக்கிரமா குற்றவாளிய கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்றாங்க. இடையிலே வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு குரூப்பா வழிபாட்டுக்கு போனவங்க இதனால பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற நியூஸ் இடையில வந்துட்டுருக்கு. உண்மையில காணா போனவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, எல்லாரும் அந்த வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லிஸ்ட்ல அந்த கண்டக்டருடைய பெயரும் இருக்கு. அவங்க வீட்டுக்கு ஹீரோயினே போய் டைரக்ட்டா விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்க பையன், "எங்க அப்பா வரலனாலும் நான் அழுக மாட்டேன் அவர கேட்டு. நான் சமத்தா இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பா இருக்கு. வந்துடுறாங்க. அப்படி ஆட்டோல வந்துட்டுருக்கும்போது, அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தேகப்படுவாங்க மேடம். அவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுற மாரி இருக்கு. இந்த ஏரியால ஏதாவது பாழடைஞ்ச மக்கள் யூஸ் பண்ணாத இடம் இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. 2 இடம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இடத்துக்கு அந்த காட்டு வழி கூட்டிட்டு போறாரு. அது பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. "ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு மேடம் அங்க. வேற ஒண்ணும் இல்ல போகாதீங்க" அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. "இல்ல நான் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறாங்க. அந்த இடத்துல அந்த நபர் ஏற்படுத்தின ட்ரேசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்தோனே உறுதியாயிடும் இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்குன்னு. உடனே டீமுக்கு ஃபோன் பண்றாங்க. எல்லாரும் வந்து கிரைம் சீன்னு மார்க் பண்றாங்க. ஹீரோயின் தன்னோட அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி "இன்னைக்கு லேட் ஆகுமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த செவுத்துல தொங்கியிருக்க பேப்பர திருப்பி விடுறாங்க. அது ஒரு காலண்டர் பேப்பர். அந்த நபர் திருப்பி விட்டார் இல்லையா சாமி படம், அதத்தான் அப்போ ஹீரோயின் திருப்புறாங்க. அப்போ கீழ ஏதோ ஒரு சின்ன ஸ்லிப்பு கிடக்கிறத பார்க்குறாங்க. அத எடுத்துக்கிறாங்க. அது ஒரு ஏடிஎம் பில்லு. அத எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. அது யார் பேரில் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னா, ஆனந்த் அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்து ஊர்லயே ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி இருக்காரு. அவர விசாரிக்கணும்னு சொல்லும்போது, நோ சொல்றாங்க. "இல்ல ஒரு தடவ சும்மா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம்" அப்படின்றாங்க ஹீரோயின். ஆனாலுமே கமிஷனர் நோ தான் சொல்றாரு. அவர் ரொம்ப ரெப்யூட்டேஷன் இருக்க மனுஷன். அவன கூட்டு வந்து ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் ஆயிடும்ன்றாரு. "நமக்கு கிடைச்சிருக்க ஒரே லீடு இதுதான் சார்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கன்வின்ஸ் பண்றாங்க. அவரும் சரின்னு தலையாட்டுறாரு. கட் பண்ணா இன்னொரு ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க அந்த பிடிச்சிட்டு போன மர்ம நபர ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு, மத்த கேஸெல்லாம் விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த நபர் அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இப்போ நமக்கு அந்த ஆனந்துன்ற பெரிய நபர காட்டுறாங்க. அவர் கூட வந்து இன்னொரு லேடி. அவங்களும் கொஞ்சம் பெரிய ஆள் போல இருக்கு. அவங்க வந்து அவரோட இடத்தெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. அவர் வந்து தற்சார்பு வாழ்க்கை மாதிரி, "நமக்கு வேணுனத நம்மளே வந்து உற்பத்தி பண்றோம் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி உள்ளே வச்சிருக்காங்க. ஒரு அறக்கட்டளை மாரி அதுக்குள்ளே எல்லா இடமும் வச்சுருக்காங்க. உடுத்துற உடையிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே இயற்கையாவே நம்மளாவே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரிப்பெல்லாம் காட்டுறாங்க. அந்த லேடிக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. "நான் உங்களுக்கு ஃபண்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிருந்தாவும் சாரதியும் வெயிட் பண்ணுறத பார்த்து கூப்பிட்டு என்னன்னு பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு என்கொயரி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் மறுக்காம வராரு. சாரதி தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இந்த மாதிரி உங்க பேர் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு, "இந்த ஸ்லிப்பு எப்படி அங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேளு" அப்படின்னு ஹீரோயின் கண்ண காட்டுறாங்க. இருந்தாலும் அவர் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே கேட்குறாரு. "இது வந்து பிளம்பிங் பில்லு. அவங்க வேலை பார்த்தவங்களுக்கு நான் குடுத்தது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அது எப்படி சார் உங்க டிரான்சாக்ஷனோட ஸ்லிப்பு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கோம். நீங்க அங்க போயிருக்கீங்க" அப்படின்னு கொஞ்சம் ஹீரோயின் கோவமா பேசின உடனே அவரு
எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட அறக்கட்டளையிலேருந்து அவர் எப்போ வெளியே போகிறாரு, எங்கே போகிறாரு, அவர் காலேஜில் போய் லெக்சரர் இருக்கிற இடம் ஒன்று விடாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ராக்கரையும் செட் பண்ணுறாங்க. அவர் எழுதின புக்கு எல்லாத்தையும் வாங்கி படிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்க சாரதிக்கு போர்டை பார்க்கும்போது ஒன்று தோணுது. இது வரைக்கும் கிடைச்ச உடல்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருந்து தான் கிடச்சிருக்கு. அப்போது இந்த முறையும் அந்த உடல் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் நடந்த இடத்த சூழ்ந்து இருக்கிற ஆறு இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் மார்க் பண்ணுறாரு. அந்த இடத்துல தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு கிளம்புறாரு. மர்ம நபர் இருக்கிற ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வராரு. வந்து அந்த நபரை பார்த்தோன்னே இவர் யார் கோமாளி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறாரு. அதில் பார்த்தா அந்த மொட்டை அடிக்கிறதுக்கான கத்தி, கிளி பொம்மை அதெல்லாம் இருக்குது. அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்காரு. இந்த மர்ம நபர் வேணாம் எடுக்காதீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. இவர் கண்டுக்காமல் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில் அந்த மரபொம்மையை அவர் கையில் எடுக்கவும் இவர் பாஞ்சு இன்ஸ்பெக்டர் மேலே தாவிடுறாரு அதை பிடுங்கிறதுக்காக. ஒரு வழியாக சமாதானம் பண்ணி எல்லாரும் அமுக்கி பிடிச்சி, இப்போ என்ன உனக்கு அந்த பொம்மை தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கவர் கையிலே அந்த பொம்மையை கொடுத்துட்றாங்க. சரி சரி அழுகாத, ஐயோ இந்த ஆளை கொண்டு போய் விட்டுட்டு வாய் அப்படின்றாரு. ஆனந்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஹீரோயின் அவங்க லெக்சரர் இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் நான் நல்ல பொண்ணே இல்லை, நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ நல்ல பொண்ணு தான், உன் குற்றத்தை ஒத்துக்கிட்டே இல்லை, குற்றத்தை ஒத்துக்கிட்டு திருந்தணும்னு நினைக்கிறவன் என்றைக்குமே நல்ல மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இதுக்கப்புறம் அப்பா மேலே பாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்காக காத்துட்ருக்கு. அதாவது சின்ன வயசு ஹீரோயின் அப்படி காத்துட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம். போய் எந்திரிச்சு கதவை திறந்தா ஒரு போலீஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பமே போய் அங்கே பார்த்து கதறி அழுகிறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து அவங்க அப்பா மேலே பாசம் வைக்கும்னு நினைக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு. இந்த ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த குளத்துக்குள்ளே இறங்கி தேட ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே ஊர் மக்கள்லாம் வந்து இது புனிதமான குளம், இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது ஆய் பீன்னு சத்தம் போடும்போது, யோ போயா நாங்கள் போலீஸ் வாரண்ட்டோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போயா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுறாங்க. இருங்க நான் எங்கள் ஆளுகளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சவால் விட்டுட்டு போவோம். சாரதி போ உன்னால் முடிச்சதை போய் பாரு அப்படின்னு சொல்லி கோவமாக கத்தி விட்டுறாரு. ஹீரோயின் ஆனந்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்தா அவரே தன்னோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் போடுறாரு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனந்துக்கு ஒரு அப்பா இருக்கார், அவரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஹீரோயின் சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மூச்சுடவே சிரமப்படுறாரு. 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு போடுறாரு. அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, இது அப்பாவுக்கு எப்போவும் வர்ற அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு வேளை ஆனந்த் மேலே தான் சந்தேகப்பட்டது தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வருது. அப்படியே கட் பண்ணி அந்த மர்ம நபரை காட்டுறாங்க. என்னமோ ஆழ்ந்த யோசனையோடு நடந்து வந்துட்டுருக்காரு. அடுத்து என்ன பண்ண காத்திருக்காரோ. இந்த பக்கம் கட் பண்ணி குளத்துக்குள்ளே தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு சண்டை போட்ட நபர் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாரதி விடுறதா இல்லை, நாங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டுருக்கோன்னு பேசிகிட்ருக்காரு. ஆனால் யாரும் அடங்குற மாதிரி இல்லை. தன்னோட கன் எடுத்து ஒரு துப்பாக்கியை மேலே பார்த்து சுடுறாரு. சுட்டோன்னே எல்லாம் பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. நல்ல வேலையாக எந்த பிரச்சனை இதுக்கு மேலே பெருசாகாத மாதிரி டெட் பாடியும் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சவுண்டு வரவும் அந்த இடம் க்ரைம் சீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்ருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறவங்க அவ்வளோ ஷாக்காக அங்கேருந்து திடுதிடுன்னு ஓடுறாங்க. சாரதி என்னன்னு கேட்குறது கூட பதில் சொல்லாமல் வண்டியில் ஏறி போகிறாங்க. போகிற இடம் ஆனந்தோட வீடு. அங்கே உள்ளே போய் பார்த்தா ஆனந்தோட அப்பா உயிர் இல்லாமல் கிடக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயின் அழுதுட்ருக்காங்க. அங்கே வர ஆனந்த் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு தன்னோட அப்பாவை பார்க்குறாரு. ஹீரோயினும் பாவமாக ஆனந்தை பார்க்குறாங்க. இதோட 4வது எபிசோடு முடியுது மக்களே. வீடியோ பெருசாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க 4 எபிசோடு போடுறேன். பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்ஸையும் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு போங்க. பாய்.